பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபியர்கள் இந்த பெருந்தலைப்பை 3 சிறுந்தலைப்புகளாக பிரித்திருக்கிறோம். 1 நிலப்பரப்பு மற்றும் வம்சம், 2 ஆட்சி அதிகாரம் மற்றும் பொருளாதாரம், 3 சமயம் மற்றும் சமூகம். அரபியர்கள் வாழ்ந்த இடங்களும் அரபிய சமுதாயங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது மனித சமுதாயத்திற்காக அவர்கள் கொண்டு வந்த இறைத்தூதை குறிக்கும் ஒரு சொல்லாகும். தான் கொண்டு வந்த இறைத்தூதை தங்களின் சொல், செயல், வழிகாட்டல், ஒழுக்க மாண்புகள் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அந்த இறை தூதுத்துவத்தால் மனித வாழ்வின் அளவுகோல்களை முற்றிலுமாக மாற்றினார்கள். தீமைகளை களைந்து நன்மைகளை போதித்தார்கள். இருளை விட்டு மக்களை அகற்றி ஒளியை நோக்கி அழைத்து வந்தார்கள். படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து மனிதனை முழுமையாக விடுவித்து படைப்பாளனாகிய ஒரே இறைவனை வணங்கும்படி செய்தார்கள். சுருங்கச் சொன்னால், இந்த உலகில் நெறி தவறி வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை பாதையை மாற்றி செம்மையான அழகிய பாதையில் அவனை வாழச் செய்தார்கள். நமது இந்த கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன் இருந்த நிலைமைகளையும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றங்களையும் முன்னிறுத்தி பார்ப்பது அவசியம். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு முன்பிருந்த அரபிய சமுதாயங்கள், அவர்களது கலாச்சாரங்கள், மேலும் அந்த காலத்தில் இருந்த சிற்றரசர்கள், பேரரசர்கள், சமுதாய அமைப்புகள், அவர்களது மத நம்பிக்கைகள், சமூக பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் அவர்களது அரசியல், பொருளியல் ஆகியவற்றை குறித்து சில பிரிவுகளில் சுருக்கமாக ஆய்வு செய்வதும் அவசியம். இவற்றுள் ஒவ்வொன்றையும் பற்றி கூறுவதற்கு நாம் தனித்தனி பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இப்போது அந்த பிரிவுகளை பார்ப்போம். அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள். அரப் என்ற சொல்லுக்கு பாலைவனம், பொட்டல் பூமி, மரம், செடி கொடிகள், தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன. நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் அங்கு வசிப்பவர்களுக்கும் இந்த பெயர் கூறப்படுகிறது. அரபிய தீபகற்பம் என்பது இன்றைய சவுதி அரேபியாவை குறிக்கும். அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும் சைனா நாடும், கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும், தெற்கே அரபிக்கடலும் இருக்கிறது. இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது. வடக்கே ஷாம், அதாவது சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. இதன் பரப்பளவு 10 லட்சம் சதுர கிலோமீட்டரிலிருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையிலாகும். அரபிய தீபகற்பத்திற்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதன் உட்புற எல்லைகள் நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன. அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்களது ஆதிக்கத்தை அந்த நாட்டில் செலுத்துவதற்கு இந்த புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது. அதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் 2 வல்லரசுகள், ரோம், பாரசீகம் இருந்தும் அவை இந்த பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம். அரபிய தீபகற்பத்தின் எல்லைகள் பெயர் பெற்ற பல கண்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றன. அவை கடற்பரப்புகள், சமவெளிகள் மூலம் அந்த கண்டங்களுடன் இணைந்திருக்கின்றன. அதன் வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்துடனும், வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்துடனும், கிழக்கு பகுதி மத்திய ஆசியா, தெற்காசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளுடனும் இணைந்துள்ளது. அவ்வாறே ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாக அரபிய தீபகற்பத்துடன் இணைகிறது. அக்கண்டங்களிலிருந்து வரும் கப்பல்கள்
அரபிய தீபகற்பத்தின் துறைமுகங்களில் தங்கிச் செல்கின்றன. இந்த புவியியல் அமைப்பின் காரணமாக தெற்கு வடக்கு பகுதிகள் மக்கள் வந்து ஒதுங்கும் இடமாகவும் வியாபாரம், பண்பாடு, சமயம் மற்றும் கலைகளின் பரிமாற்ற மையமாகவும் திகழ்ந்தன.